நீ என் மொழியை சனியன் ஒளிங்கிறான். அவன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிதல் இனிதானது எங்கும் இல்லை என்றான். இவன் பாப்பா நீ எனக்கு தந்த. எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு? என் தாயை இழிவுபடுத்தியவனை தந்தை என்று போற்ற சொல்ற நீ. தமிழ் காட்டுமிராண்டி பாஷை பேசுற நீ யாரு? காட்டுமிராண்டி தானே. தமிழ் முட்டாள்களின் பாஷை பேசுற நீ யாரு? முட்டாள் தானே. நீ முட்டாள் காட்டுமிராண்டியா ஏற்கிறியா? பிறகு தமிழர் அல்லாதவர் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் திராவிடம். திராவிடம் என்ற ஒன்றே கிடையாது. எப்படி பார்த்தாலும் சங்கி, நான் கூட சொன்னேன், சங்கி என்றால் கூட நண்பன் என்ற பொருள் வருது. திராவிடம் என்றால் எப்படி பார்த்தாலும் திருடன் என்றுதான் பொருள் வருது. எப்படி பார்த்தாலும் அந்த சொல்லே தமிழ் சொல்லு இல்ல, அது சமஸ்கிருதம். அப்ப அங்கிருந்த திருட்டு மாடல் அது தமிழ் இல்ல, ஆங்கிலம். எது திராவிட மாடல் ஆட்சி. அது எதிர்க்கணும்னு ஒண்ணு இல்ல. நீ நான் கேட்கிற கேள்வியை சொல்லு. தமிழ் சனியன், தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள். உன் தமிழில் என்ன இருக்கிறது? இப்ப நான் ஒரு தமிழ, இவர் தெலுங்கர் என் நிலத்துல வாழ்றார், இவர் ஒரு கன்னடர் என் நிலத்துல வாழ்றார், இவர் ஒரு மலையாளி, அவர் ஒரு மராட்டி, இவர் ஒரு பீகாரி, இவர் குஜராத்தி, எல்லாரும் என் தாய் நிலத்தில் வாழ்றாங்க. நீ கன்னடர், நீ உன் தாய்மொழி நீ கர்நாடகா. நீ இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு உன் தமிழில் என்ன இருக்குன்னு கேட்டா இவர்கள் மொழியிலாம் இருக்கு, என் மொழியில இல்லையாங்கிற கேள்வி எனக்கு வருமா வராது? கேரள கவிஞன், மலையாள கவிஞன் ஆத்தூர் ரவிவர்மா சொல்லுகிறான், உலகத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் கிரேக்கர்கள், சீனர்கள், அதையும் தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் என்று சொல்றான். அவன் அடுத்த வரி சொல்றான், அந்த தமிழ் மொழி என் தாய்மொழியின் தாய்மொழி என்பதிலே எனக்கு பெருமை என்று பதிவு செய்யறான்.